புதாஷ்டமி புண்ணிய காலம். புதன்கிழமை வரும் அஷ்டம திதி புதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருப்பது அறிவாற்றல் மற்றும் நன்மைகளை அள்ளித்தரும். புதாஷ்டமி என்றால் என்ன? ஒரு மாதத்தில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது திதி அஷ்டமி ஆகும். அந்த அஷ்டமி புதன்கிழமையில் வந்தால் அது புதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. புதாஷ்டமியின் சிறப்பு: புதாஷ்டமி விரதம் இருப்பது அறிவு மற்றும் ஞானத்தை அதிகரிக்கும். மேலும் இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் சிறப்பான பலன்களை தரும். வழிபாடு: புதாஷ்டமியில் பைரவரை வழிபடுவது சிறந்தது. பைரவ வழிபாடு மூலம் அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். விரதம்: புதாஷ்டமி என்று சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அஷ்டலட்சுமிகளில் பைரவ வழிபாட்டில் இருப்பதால் நற்காரியங்கள் ஏற்பட மாட்டார்கள் என்பது ஐதீகம். சௌமிய ஆயுஷ்மான் பவ: விசேஷமான காலம். புதன்கிழமை ஆயுஷ்மான் நாமயோகம் மற்றும் பவகரணமும் சேர்ந்த காலம் மிகவும் விசேஷமானது என்பது மகாபரிவா வாக்கு. மற்றும் ஸ்ரீ புதாஷ்டமி: அமாவாஸ்யாது சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமிபுத்திரேன சோமபுத்திரேன சாஷ்டமி சதஸ்ர ஸ்திதயஸ்பேதாக சூரிய கிரகண சந்நிபாக. அமாவாஸ்யாது சோமேன சப்தமி பானு நாசக சதுர்த்தி பூமிபுத்திரேன சோமபுத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ் திதயஸ் வேதா சூரிய கிரகன் சந்நிபாக. புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரும் நாள் தான் புதாஷ்டமி புண்ணிய காலம். இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானது. அதாவது நாம் செய்யும் புண்ணிய நதி ஸ்நானங்கள், பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், தானங்கள், நாம சங்கீர்த்தனங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதில் ஏற்படும் புண்ணியத்தை காட்டும் சுமார் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை. ஆகையால் இது போன்ற மகோன்னத்தமான புண்ணிய காலங்களை நல்லபடியாக பயன்படுத்தி இகவர சௌக்கியங்களை பெற்று பரமசிரேயஸை அடைவோம். புத்தாஷ்டமி என்று அழைக்கப்படும் புதாஷ்டமி சந்திரனின் வளர்புறை கட்டத்தின் சுக்லபக்ஷம் 8வது நாளில் அஷ்டமி வரும் ஒரு மங்களகரமான அனுசரிப்பாகும். இந்த சடங்கை கடைபிடிப்பது கடந்த கால பாவங்களை நீக்கி முழுமையாக அமைதி அடைய வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாள் செழிப்பு, செல்வம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வோடு தொடர்புடையது. புத அஷ்டமி என்பது புதன் கிரகம் மற்றும் அஷ்டமி 8வது சந்திரநாள் ஆகியவற்றின் கலவையாகும். இது அஷ்டமி திதி புதன்கிழமை வரும்போது நிகழ்கிறது. குறிப்பிட்ட சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதற்கு இது மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. பக்தர்கள் புத்தாஷ்டமியை மிகவும் முறையான சடங்குகளுடன் கடைபிடிப்பது கடந்த கால பாவங்களை நீக்கி அமைதி அளித்து செழிப்பு, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் என்று நம்பப்படுகிறது. புத்த அஷ்டமி என்ற சொல் பண்டைய இந்திய கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. மேலும் வடதுரை நிலவின் 8வது நாளை குறிக்க மராத்தியிலும் இது ஒரு பொதுவான சொல்லாகும். ஓம் புதாய நமஹ. ஓம் புதாய நமஹ. ஓம் புதாய நமஹ. ஓம் பைரவாய நமஹ. ஓம் பைரவாய நமஹ.